ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து லவ் சீ ட்ராமாவில் வந்து அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த செலிபிரிட்டி வி இருக்காங்களே அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்களையும் ஒரு டேரக்டரை வச்சு தப்பு தப்பாக பேசி எவ்வளோ நெட்டில் வந்து போட்டிருக்கான். இதனால தான் இந்த பொண்ணுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு வேற எழுதி போட்டிருக்காங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டோடனே இந்த வி பொண்ணு என்ன பண்றான்னா டக்குன்னு ரக்கு இருக்காமல ரக்குக்கு வந்து இந்த பொண்ணு வந்து கால் பண்ணி பேசி இருக்கா. உனக்கு விஷயம் தெரியுமா அடி இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் ரக்கிட்ட சொல்ல. என்னம்மா இவ்வளவு கூலா பேசுற அப்படின்னு ரக் கேட்கறான். எனக்கு நான் யாருன்னு தெரியும், மற்றவங்களும் ஒன்றும் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை. சரி ஏதோ ஒன்று எழுதுறாங்க எழுதிட்டு போறாங்க. அடி இந்த பொண்ணு பேசியிருக்கா, உனக்கு எதுவும் பெருசா வருத்தம் எதுவும் இல்லையா அப்படி அவன் கேட்கறான். இருக்கதான் செய்யுது, அதுக்காக என்ன ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியுமா அடி அந்த பொண்ணு வந்து கேஷுவலாக தான் பேசியிருக்கா. சரி நீ இவ்வளோ சீக்கிரம் எந்திக்கிற ஆளே கிடையாது, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எந்திருக்க, அங்கே ஏதாச்சும் உனக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா அடி இந்த பொண்ணு வந்து டாப்பிக்கை மாற்ற. ஏமா நீ வேற டாப்பிக்கை மாத்துற அப்படின்னு ரக் கேட்டு இருக்கான். இப்படி இவங்க நல்லா ஃபன்னா பேசியிருக்காங்க. இப்படி இந்த பொண்ணு அதான் அந்த வி பொண்ணு இருக்கால பேசிக்கிட்டே வெளியே வரும்போது எதர்ச்சையா அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால அந்த பொண்ணை பார்த்துட்டா. அந்த பொண்ணும் இந்த பிஏ பத்தி ஆர்டிக்கல் வந்திருக்குல்ல அதை படிச்சுட்டு தான் வந்திருக்கா. பிஏ பார்த்தோன்னே டக்குன்னு போனை கீழே போட, எதுக்கு என்ன பார்த்தோன்னே போனை கீழே போடுற அப்படின்னு இந்த வியும் போனை எடுத்து பார்த்தா இந்த பொண்ணு எந்த ஆர்டிக்கல் படிச்சான்னு விக்கு தெரிஞ்சு போச்சு. சரிவா சாப்பிட போலான்னு வி என்னமோ ரொம்ப கேஷுவலா தான் இருக்காங்க. அந்த பொண்ணு ஆனா ஏதோ துக்க வீட்டுக்கு வந்த மாதிரி மூஞ்ச வந்து ரொம்ப டல்லா வச்சிருக்க. ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை, ஏதோ எழுதிட்டு போட்டாங்க அதுக்காக என்ன இதெல்லாம் நீ நம்புறியா என்ன, இப்போ நீ என்ன துக்க வீட்டுக்கு வந்திருக்க, எதுக்கு மூஞ்ச வந்து இப்படி வச்சிருக்கம்மா, ஏன் அப்படி வச்சிருக்க, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேன் என்ன, ஏன் அப்படி இருக்க அப்படின்னு வீ பொண்ணு கேட்க. எங்க உங்க மேல ஒன்றும் தப்பு இல்லைங்க, எழுதுனாங்களே அவங்க மேலதான் தப்பு, ஏன் தான் அப்படி எழுதுனாங்கன்னு தெரியல அப்படி இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து ஓவரா கொந்தளிக்கிறா. ஏமா இரு இரு இரு, ஆக்சுவலா கோவப்பட வேண்டியதே நான் தான், என்னை விட நீ அதிகமா கோவப்படுறியம்மா, எதுக்கு இவ்வளவு பெரிய கோவம் சொல்லு அப்படின்னு இந்த வீ கேட்க. அது வந்து ஏன்னா நான் தான் உங்களை அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து எதை சொல்ல வர. அடுத்து சொல்லுமா அப்படி வீ கேட்க வர. ஐயோ அவசரத்துல ஓட இருப்போமே எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து ஓடி போயிட்டா. அவன் என்ன சொல்ல வந்தான்னு வீ பொண்ணுக்கு வந்து லைட்டா புரியுது போல இருக்கு. இவங்க சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்கதான் செஞ்சிருக்கு இவங்களுக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த ரக் பையனை தான் கட்டுறாங்க. ரக்குக்கு வந்து ஒன்னவங்களை வந்து கால் பண்றாங்க. டேய் உன் அப்பா ஏதாச்சும் கால் பண்ணாங்களா அப்படின்னு அவன் கேட்க. இல்லையே, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு ரக் கேட்குறான். விஷயம் கேள்விப்பட்டியா, அந்த மீனா பொண்ணு இருக்கால, மீனாங்கிறது ரக்கோட தங்கச்சி. அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல இவங்களோட தாத்தா யாரோ கொஞ்ச நாள் உள்ள வந்துருக்காங்க உங்களுக்கு, அதை மீனாவும் பார்த்துருக்கா அப்படின்னு குவன் வந்து ரக்கிட்ட சொல்ல. அவன் வேற யாராச்சும் பார்த்துருப்பாமா அப்படின்னு ரக் வந்து இப்படி பேசுறான். இல்லடா அவங்களதான் பார்த்துருக்காங்க, ஏதோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எடுத்து வைக்கதான் இப்படி இப்படி சுத்தி சுத்தி வந்து இருக்காங்க அப்படின்னு குவன் சொல்றாங்க. இங்க பாருங்க, இதை பத்தியெல்லாம் ஓவராலா யோசிக்காதீங்க, ஒரு வேளை பேச வந்தாங்கன்னா வேலைக்கு போக சொல்லுங்க, அதையும் மீறி பேசணும்னா நானே நேர்ல போய் எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பேசுறத பார்த்தா இவன் குடும்பத்துக்குள்ள வந்து பெருசா ஏதோ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு, அது நல்லாவே தெரியுது. இந்த போன் கால் வந்த பிறகு இந்த ரக்பையன் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, இந்த மட்பையன் வந்து என்னடா இது ரக்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்லை, எந்த போன் காலும் வரலன்னு அவன் ஒரு பக்கம் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கான். இதுக்கு மேல இந்த மட்பையனால தாங்க முடியல. அவன் சட்டுன்னு என்ன பண்றான்னா இந்த ரக் பையனை வந்து தரன்னு இழுத்து வந்து இருக்கான். ஏன் எடுத்து போற அப்படின்னு ரக் கேட்க. இப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும், வெளியே வாங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க அப்படின்னு மட்டும் என்னமோ நல்லா தான் பேசுறான். இருந்தாலும் ரக் வந்து கத்திக்கிட்டு, இங்க பாரு நான் உனக்கு மணி பே பண்றேன், நான் மணி பே பண்றேன்னா நீ எனக்கு வந்து சர்வன்றா, நான் வாலாட்டுன்னு சொன்னா ஆட்டணும், குறைன்னு சொன்னா குறைக்கணும் அப்படின்னு இந்த ரக் பையன் வந்து ஓவரா பேசுறான். இதுக்கு இந்த மட் வந்து பெருசா இது ரியாக்ஷன்லாம் இல்லை. ஓஹோ நான் உங்களுக்கு நாய் தானே, சரி குறைச்சி கூட காட்டுறேன், இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மட்பையன் என்ன பண்றான்னா ரக்கை வந்து கடற்கரையோரமா சூப்பரா ஒரு இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். அங்கதான் இந்த ரக்கை வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். இவ்வளவு நேரம் வந்து இந்த ரக்பையன் வந்து எவ்வளவு அப்செட்டா கத்திக்கிட்டே இருந்தான். ஆனா இப்படி ஒரு இடத்த பார்த்தவனே இந்த ரக்பையன் வந்து அப்படியே மனசு மாறிட்டா. ரொம்ப சாரிடா அப்படின்னு ரக் சாரி கேட்க. பரவாயில்ல, நீங்க வளர்க்குற நாய் தானே, நாய் கிட்ட எதுக்கு சாரி சொல்றீங்க அப்படின்னு இந்த மட்பையனும் சைக்கிள் கேப்ல அவன் பேசின வச்சு குத்தி காட்டி பேசியிருக்கான். ஓகே விட்டு விட்டு விட்டு, ஆக்சுவலாடா எனக்கு இந்த மாதிரி வெளியே வரணும்னு ரொம்ப ஆசை, அதுலேயே ஃபேமிலி ட்ரிப்லாம் போகணும் ரொம்ப ஆசை. என் குடும்பம் ஒரு வித்தியாசமான குடும்பம்டா. என் அம்மா இருக்காங்களே, என் அம்மா வந்து பணக்காரங்க, இருக்க பணத்தை வச்சு என் அப்பா விலைக்கு வாங்கி அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் என்ன பணம் தீர தீர
அவர் வேலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சியும் இருக்கா. இப்படியே குடும்பத்துக்குள்ள வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்துடா. ஒரு ஃபேமிலி ட்ரிப்புன்னு கூட நான் இது வரைக்கும் பெருசா எதுவும் வெளியே போனது இல்லடா. யாரும் என் கூட வந்து இருந்ததும் இல்லடா அப்படின்னு இந்த ரக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறேன். எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணி பேசியிருக்கீங்க? அதான் உங்க பக்கத்துல நான் இருக்கேன்ல, நீங்க எனக்கு வந்து எவ்வளவு வேணாலும் பே பண்ணலாம், கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு மட்டும் என்ன பண்றேன்னா ரக்க சமாதானப்படுத்துறேன்னு கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம்னா அந்த ஆக்ட்ரஸ் வி இருக்காங்களே, அவங்க என்ன பண்றாங்கன்னா அசிஸ்டன்ட் பண்ணிட்டு போய் இங்க பாரு ஏகப்பட்ட பேர் வந்து அந்த டேரக்டருக்கும் எனக்கு வந்து தொடர்புக்குன்னு பேசியிருக்காங்க, அதை முறியடிக்கணும்னா நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடி, நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சினா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ அவர் கூட வந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, நீ தான் நடிக்கணும் அப்படின்னு வி சொல்ல அவ்வளோதான். அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டது. அந்த பொண்ணு என்ன குடுன்னு ஓடிடுச்சு. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை போல இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன, நம்ம ரெண்டு ஹீரோஸ் வந்து கொஞ்சம் அத்துமீறி போய் இவங்க நல்லா கடற்கரையெல்லாம் ஆடி நல்லா ஹாப்பியா இருக்காங்க. இதே மூடோடைய ரெண்டு பேரும் ரூமுக்கும் வந்துட்டாங்க. இந்த ரக்பை எப்ப பார்த்தாலும் வேலையை பார்த்து இருக்கான். மட்டும் வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா வேலை இருக்கு போடா அப்படின்னு இந்த ரக்பை என்னன்னா அவனை பத்தி விட்டான். பாவுப்பா மட்டும் வந்து சோவா படுக்க அவனை கத்திட்டோமே அப்படின்னு ரக்குக்கே மனசு ஓர்த்துது. சரி சமாதானப்படுத்தலான்னு பக்கத்துல போனா இப்ப இந்த மட்பையன் வந்து கொஞ்சம் வீடிட்டு போறான். சரி கொஞ்சம் கோவப்பட்டான் போல இருக்கு, நாம கொஞ்சம் ஓரம் தானே போயிட்டோம் அப்படின்னு இந்த ரக்பையனும் திருப்பி படுத்துக்கிட்ட மட்டுக்கு மனசு கேட்கல. அதுக்கப்புறம் என்ன மட்டே அவனை வந்து ஹக் பண்ணி படுத்துக்கிட்டான். லைட்டா சண்டை போட்டாலும் அப்படி அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் காலங்காத்தால வந்து ஏதோ மீட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மீட்டிங்க்கு ரக்கு இருக்காம்ல, ரக்கும் வந்திருக்கான். ரக்கு வந்ததை வந்து மட்டும் பார்க்க அவனுக்கு செம ஹாப்பியா இருக்கு. இந்த ரக்பை வந்து தனியா உட்காந்துருக்கானா, பரவாயில்லங்க நான் கூப்பிட்டேன்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு இந்த மட் சொல்ல, இது நீ கூப்பிட்ட நான் வந்தேனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ காலங்காத்தால சீக்கிரம் வந்துச்சிட்டேன் அவ்வளவுதான், மொத்தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இந்த ரக்கு வந்து ஓவரா சமாளிக்கிறான். யாரு நீ வந்து காலங்காத்தால சீக்கிரம் இருந்துச்ச, இதை நான் நம்பணும். ஏண்டா நீ பகல் 1 மணிக்கு சூரியன் மேல வந்தா கூட நீ எதிக்க மாட்ட, நீ சீக்கிரம் இருந்துச்சாக்கும் அப்படின்னு மட்பை வந்து ஓவரா ரக்க போட்டு கலாச்சி இருக்கான். டே நான் மறுபடியும் சொல்றேன், நான் வளர்க்குற நாய் தான், இப்பெல்லாம் என்கிட்ட அந்த ஓவரெல்லாம் பேசக்கூடாது என்ன புரியுதா அப்படின்னு ரக்பை வந்து கத்திக்கிட்டு என்ன பண்றான்னா அவனுக்கு லைட்டா வேர்க்குது போல இருக்கு. அங்கங்கன்னு தொடச்சிக்கிட்டு இருக்கான். டக்குனு இதை பாக்குற இந்த மட்டும் என்ன பண்றான்னா டக்குனு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட கடற்கரையில தானே உட்காந்துருக்கோம், இந்த சர்ச்சிலே உட்காந்துருக்கோம், எதுக்கு இப்படி டக்குன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கா, கையறா அப்படின்னு இந்த ரக்பை வந்து திட்ட. ஆனா இருங்க உங்க கழுத்துக்கிட்ட பாருங்க லவ் போயிட்டு இருக்கு, யாராச்சும் பார்த்து ஏதாச்சும் நினைச்சா என்ன பண்ண, அதான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மட்பை சொல்ல. இதை கேட்டனே அவ்வளவுதான் ரக்குக்கு வெக்கமா வருது. இவன் பக்கத்துல இருந்தா நமக்கு என்னென்னமோ ஆகுது அப்படின்னு ரக்குக்கெல்லாம் படபடக்குது. டேய் இதுக்கு மேல நீ கூட பேச வேண்டாம், தள்ளிப்போடா அப்படின்னு இந்த ரக்கு என்னன்னா மட்டை விரட்டி விட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த செலிபிரிட்டி வீ இருக்கால, அந்த பொண்ணு என்ன அசிஸ்டன்ட் பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு, நீ நானும் ஒன்னா சேர்றோம், பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் வயிறு வைக்கிறோம், இந்த ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்றோம், அதை முறி அடிக்கிறோம் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து ஓவர சபதம் போடுறா. ஏங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா. இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து கேட்காம அவளாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. சரிங்க இந்த டேரக்டர் கூட வந்து ஏதோ ரிலேஷன்ஷிப் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் பேசியிருக்காங்களே, அதை நிக்கிற வரைக்கும் மட்டும் தானே அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்க, இல்ல அதையும் தாண்டி அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, அதான் அந்த வீ பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு சொல்ல, அதை எப்படி அதையும் தாண்டி போவோம் அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்கறா. ஏமா இரு, இப்ப நீ பேசிக்கிட்டே என் பக்கத்துல வந்துட்டியா, இதுவே பார்க்க எப்படி இருக்கு, லவ்வர்ஸ் பேசுற மாதிரி இருக்கு, அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு வீ சொல்ல, பின்னாடி என்ன இருக்குன்னு அசிஸ்டன்ட் பொண்ணு பாக்குறா. பார்த்தா அந்த டீம்ல உள்ள எல்லாரும் இவங்களையும் தான் பார்த்து இருக்காங்க. பாத்தியா நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வீ சிரிக்கிறா. செலிபிரிட்டி தான்ப்பா. இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த மட்பையன் வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு வந்து இந்த ரக்பையன் வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். பார்க்க இடம் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கு. உன் கதையை சொல்றா கேட்போம் அப்படின்னு இந்த ரக் வந்து மட்டோட கதையை கேட்க, என்னை பத்தி தானே என் அப்பா வந்து ஒரு ஃபிஷர் மேனு, அவரோட சேர்ந்து நானும் பொழப்புக்கு போய் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆமை வந்து ரொம்ப உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருந்துச்சு, அதை காப்பாற்றணும்னு நான் நினைச்சேன். அதுக்கு என் அப்பா என்ன சொன்னாரு, காப்பாத்தணும்னா நீ போய் காப்பாத்துடா அப்படின்னு அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. டக்குன்னு நானும் யோசிக்கலையே, டக்குன்னு கடலுக்குள்ள குதிச்சு எப்படியோ அந்த ஆமையை காப்பாத்திட்டேன். என்னையே காப்பாத்தணும் அப்படின்னுக்காக இன்னொருத்தர் குதிச்சாரு. அதுக்கு என் அப்பா வந்து என்ன தெரியா பண்ணாரு, அந்த ஆளை வேலையை விட்டு தூக்கிட்டாரு.
என் அப்பா ஒன்றும் அவ்வளோ பெருசாக நல்லவரெலாம் கிடையாது. நான் வந்து வலையில் விழுந்த அந்த ஆமையை காப்பாற்றுன்னு எவ்வளோ போராடுறேன். ஆனால் என் அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனையே இல்லை. எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறது அது இதுன்னு அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. என்ன காப்பாற்ற வந்தாலையும் அவர் வந்து பாரு வேலையை எடுத்துக்கிட்டாரு. இதனால தான் எனக்கு வந்து அவர் கூட இருக்கவே இருப்பான்ல. அதனால தான் என் வேலை உண்டு என் பொழப்பு உண்டுன்னு நான் தனியாக வந்துட்டேன்ப்பா அனி இந்த மட்பையன் சொல்ல. இதை கேட்டோடனே இந்த ரக்பை வந்து ஒரு மாதிரி பரிதாபமாக அந்த மட்பையனை பார்க்குறான். என்ன பரிதாபமாக பார்க்குறீங்க? நீங்கள் பரிதாபமாக பார்க்குறத பார்த்தா என்ன கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் பண்ண போறீங்களா என்ன? அனி இந்த மட்பை வந்து லைட்டாக கெஸ் பண்ணிட்டான். கெஸ் பண்ணது சரிதான். ரக் வந்து என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கிஸ்ஸை கொடுத்து சமாதானப்படுத்தி இருக்கான். இது ஒரு புதுவிதமான சமாதானமாக தான் இருக்குது. இவங்க ரெண்டு என்னமோ ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இது வந்து எவ்வளோ தூரம் தான் போக முடியும்? ரக்கு வந்து ஐநூறுக்கு போய் தானே ஆகணும். இந்த விஷயத்த மட்டிட்ட சொல்ல மட்டோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. மட்டுக்கு இப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுறத பார்த்தோன்னே அவ்வளோதான்ப்பா. இந்த ரக்குப்பை வந்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். டேய் நீ எதுக்குல ஃபீல் பண்ணுற? கவலையே படாத, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு எப்படியோ பேசி பேசி இந்த ரக்குப்பை வந்து மட்டோட ஃபேஸில் வந்து சந்தோஷத்தை வர வச்சிட்டான். என்னதான் இருந்தாலும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அசிஸ்டன்ட் பொண்ணு என்னன்னா என்ன பண்ணிக்கிருக்கீங்க? ஏகப்பட்ட பேர் வந்து கதைக்காக வெயிட் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணோம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம், நிறைய வேலை இருக்கு. எனக்கு வேற குறைச்சல் கொடுக்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. தயவுசெய்து வேமா சிட்டிக்கு வாங்க. அடி அந்த பொண்ணு வேற அறத்த. அவ்வளோதான்ப்பா. கடைசியில் ரக்குக்கு வந்து வேற வழியே தெரில. அதனால இந்த பையன் வந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இவனை பிக்கப் பண்றதுக்காக யார் வந்திருக்காங்கன்னா அதான் இருக்கவே இருக்காங்களா மட்டும் அவன் தான் வந்திருக்கான். அவன் காரை கொண்டு வந்திருக்கான். ஏண்டா இரு, நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பிக்கப் பண்ண வரும்போது ஏதோ தகர டப்ப மாதிரி ஒரு வண்டியை கொண்டு வந்தேன். இப்போ என்ன இவ்வளோ பெரிய வண்டியை கொண்டு வந்திருக்க? இந்த வண்டியை முதல் நாளே கொண்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படி இந்த ரக்பை வந்து கத்த. ஏங்க விடுங்கங்க, இது ஜஸ்ட் வந்து போட்டை வந்து டோ பண்ணி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு அது போதுன்னு நான் நினச்சேன். அப்படி இந்த மட்பை வந்து இவனை போட்டு கலாய்க்கிறான். என்னது எனக்கு அது போதுமா? ஏய் என்னை பற்றி என்னடா நினச்ச? அப்படி இந்த ரக்பை வந்து மூஞ்சி தூக்கிறான். சரி சரி மூஞ்செல்லாம் தூக்கக்கூடாது, ஊருக்கு போகும்போது இப்படியா போகிறது, கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக போங்க அப்படின்னு இந்த எப்படியோ இந்த மட்பை வந்து ரக்கை பேசி சமாதானப்படுத்திட்டான். ரக்குக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நான் உனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்தேன், உன் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். ஆனால் கடைசியில் பாரு உன்னை விட்டு போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு ரக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சரி விடுங்கங்க, ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ரக் வந்து லவ் பண்ண தான் செய்யறாங்க, அது என்ன தானே அப்படி இந்த மட்பை வந்து இப்படிலாம் கொஞ்சம் பரிதாபம் பேசிட்டு அவனாடுக்கும் போய்க்கு இருக்கான். அவன் இப்படி பரிதாபம் பேசுறது கேட்டோடனே ரக்குக்கு மனசு கேட்கல. ஏய் இருடா, என்னடா நீ ஆட்டுக்கு பேசிட்டு போய்கிட்டே இருக்க? எனக்கு நீ வேணும்டா. உனக்கு எவ்வளோ பே பண்ணும்? எவ்வளோடா பே பண்ணும்? என் கூட இருக்கிறதுக்கு எவ்வளோ பே பண்ணும்? டே ப்ளீஸ்டா நீ என் கூட இருடா அப்படின்னு இந்த ரக்பை வந்து அவங்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கான். அது அன்பு சண்டையா போதா? அவ்வளோதான். அன்புக்கு இந்த மட்பையன் வந்து அடி வணங்கிட்டான். கடைசியில் என்ன பண்ண மட்டும் ரக்கூட சேர்ந்து சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டான். சிட்டிக்கு வந்தவொடனே ரக் பின்னாடியே மட்டும் போறானா. மூடால இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு போந்து என்னடா பின்னாடியே போயிருக்க, விட்டா பெட்ரூம் வரைக்கும் போயிருவ போல இருக்கு, நில்றா நில்றா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கா. ஏமா இரு, நீ எதுக்கு நிப்பாட்டுற? அவர் பே பண்ணி எனக்கு கூப்பிட்டு வந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்துதான், நீ யாருமா உள்ள வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவன் சொல்லியிருக்கா. என்ன இது எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்துன்னு? அசிஸ்டன்ட் பிற நான் எதுக்கா இருக்கேன் அப்படி இந்த பொண்ணு கேட்க. ஏமா உரியாம பேசாதம்மா, அவர் என்ன எது தெரியுமா கூட்டு வந்திருக்காரு, முக்கியமான விஷயம் சம்பவத்தான் கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு இவன் சொல்ல. என்ன சொல்றீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து ஷாக்கா இருக்கு. ஏமா இருமா, நீ எதுக்குமா ஓவரா ஷாக்கார? இப்ப நீ வழி விடுறியா இல்ல இங்கே வச்சு பண்ணட்டுமா? இங்கேயே வச்சு பண்றதுல வந்து எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாதுமா, யோசித்துக்கோ அப்படின்னு இந்த மட்பை வந்து இப்படிலாம் பேசுறான். சீ 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 சீ, இந்த பையனை இவ்வளோ சீப்பா பேசுறான் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு வந்து வட்டா பார்த்தாலே லைட்டா கொஞ்சம் பேட் இம்ப்ரெஷன் தான் வருது. இருந்தாலும் இந்த ரக்பையா இருக்காம்ல, அவன் என்ன பண்றானா, ஏமா 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 உனக்கு உன் வேலை முடிஞ்சு போச்சு, போமா போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு எப்படியோ இந்த ரக்பையன்னா அசிஸ்டன்ட் பொண்ணை வெளியே பத்தி விடுறான். அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து வெளியே பத்தி விடுறான். அந்த பொண்ணுன்னா இந்த மாதிரி பையன் கூட நீங்க ஸ்டே பண்ண போறீங்க, ஒருவேளை அந்த பையனால உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து முகவரா பாத்துடுற. ஏமா நீ ஏமா பாத்துடுற, கிளம்புமா அப்படின்னு இந்த ரக்பை வந்து அந்த பொண்ணை வெளியே அனுப்பிட்டான். வெளியே அனுப்பிட்டு மட்கிட்ட என்ன சொல்றான்னா,
இங்க பாருடா, நீ இந்த வீட்டுல வந்து எங்க வேணா போடலாம், ஆடலாம், பாடலாம், என்னனாலும் பண்ணலாம். ஆனா ஒரு கண்டிஷன், ரூம்குள்ள மட்டும் நீ வரக்கூடாதுடா அப்படின்னு இந்த ரக்பை வந்து மட்கிட்ட வந்து இப்படி ஒரு கண்டிஷனை போடுறான். சரி என்ன பண்ணனு, இந்த மட்பையனும் வீட்டெல்லாம் சுத்தி பார்த்து இருக்கான். இந்த நேரம் மட்டுக்கு வந்து பாம்பு இருக்காமல, அவன் கால் பண்றான். என்னடா இது, ஐலாண்ட்ல இருக்க என்னால உன்னைதான் கேட்டிருக்காங்க பணத்துக்காக, அவன் பின்னாடியே போயிட்டு என்ன அடியும் பாம்பு கேட்குறான். ஏண்டா ஏண்டா இப்படிலாம் பேசுற, தெரியாம இப்படிலாம் பேசாத, ஏன் நிலைமை என்னன்னு தெரியாம நீ ஆட்டுக்கு இப்படி பேசியிருக்க, சும்மா அரடா ஆனே இந்த மட்டும் என்னன்னா பாம்பு கூட பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அவன் என்னன்னா ரக்கிட்ட போய் எதுக்கு இவெல்லாம் செலக்ட் பண்றீங்க, உங்களை மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி இருந்தாங்க, அவர் என்ன பண்ணாரு இந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சும்மா சம்பவத்துக்காக மட்டும்தான், அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ அதெல்லாம் விட்டுட்டு லீகலா மேரேஜ் பண்ணி அவர் செட்டில் ஆயிட்டாரு, நீங்க எப்படி அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து இப்படிலாம் கேட்குறான். ஏமா இரு, இப்போ எதுக்கு இந்த கதை ஏன்டா சொல்ற, நீ என்ன சொல்ல வர, நான் லீகலா மேரேஜ் பண்ணணும் நீ சொல்ல வரையாக்கும், இல்ல 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 எனக்கு அதுல வந்து உடன்பாடே இல்லை, எனக்கு இதுலதான் உடன்பாடு அப்படின்னு ரக் சொல்றான். இந்த பொண்ணுக்கு இதை கேட்க ஒரு மாதிரி இருக்கு, என்ன நினைக்கிறேன்னு புரியுது, இது கொஞ்சம் பேட் அப்ரோச் நீ நினைக்கிற அவ்வளவுதானே அப்படின்னு ரக் கேட்க, ஆமான்னு இந்த பொண்ணு வந்து தலையாட்ட, விடுமா இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸை தாண்டி வேற எதுவும் முக்கியமா லவ்ங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு இந்த ரக் பையன் வந்து இப்படி பேசுறான். ரக்கா பொறுத்த வரைக்கும் லவ் மேல வந்து நம்பிக்கை இல்லை போல இருக்கு, அதே இந்த பையன் வந்து இப்படி பேசி இருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு ரக்கா அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க என்னன்னா கையில வந்து டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதான் இந்த மட்பையனை வந்து புதுசாக வேலைக்கு சேர்க்கணும்ல, அதனால டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமான கண்டிஷன் வந்து என்னன்னா, இந்த ரக் இருக்காமல, ரக்கோட வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. என்னது இது, இந்த கண்டிஷனை போட்டிருக்கீங்க, ஒருவேளை இந்த கண்டிஷனை நான் மீறினா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மட் கேட்குறான். தம்பி நான் சொல்றதை நீ ஃபர்ஸ்ட் தெளிவா கேட்டுக்கோப்பா, எங்க ரைட்டர் இருக்கார்ல, அதான் என்னோட பாஸ், அவருக்கு வந்து ரைட்டிங் மட்டும் ப்ரொஃபஷன் கிடையாது, அதையும் தாண்டி அவர் வந்து மாடலிங் அப்படின்னு நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு வெளியே தெரிய வந்துச்சுன்னா அவரோட ரெப்புடேஷனுக்கு வந்து கெட்ட பேர் வரும், அப்படி கெட்ட பேர் வந்துச்சுன்னா அவரால் சம்பாதிக்க முடியாது, ஸோ நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து இப்படி பேசியிருக்கா. என்னது இது இப்படி பேசுறாங்க அப்படின்னு மட் யோசிக்க, அந்த ஒண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான், அதனாலதான் நான் இவ்வளவு பெருசா ரிச்சா இருக்கேன்டா அப்படின்னு இந்த ரக் பையனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி என்னடா நான் சொல்ற டீலுக்கு வந்து ஓகேவா இல்லையா அப்படின்னு இந்த ரக் கேட்க, வேற வழி இல்லை, அதனால இந்த மட் பையனும் ஓகே சொல்லி கையை குலுக்கிட்டான். இந்த நேரம் அந்த வீ பொண்ணு இருக்கல, அந்த பொண்ணு வந்துட்டா. அந்த பொண்ணுக்கு எப்படா மட்டும் வந்து தெரியும்னா, அதான் இருக்கவே இருக்கால அசிஸ்டன்ட் பொண்ணு, அந்த பொண்ணுனா வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க நேற்று ராத்திரி, அப்பவே டக்குன்னு வீக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இப்போ இந்த பொண்ணு வந்து குடுன்னு ஓடி வந்திருக்கா. அந்த வீ பொண்ணுனா, என்னம்மா உன் இடத்துக்கு இன்னொரு பையன் வந்திருக்காம்ல, அதை நினைச்சு நீ ஏதாச்சும் பொறாம போடுறியா என்ன அப்படின்னு இந்த வீ போனா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை போட்டு ஓவரா கலாய்க்கிறாங்க. அப்படியும் இருக்குமோ அப்படின்னு மட் கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து ஓவரா பதற. ஏமா பதறாதம்மா, எனக்கு உன்னை பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா அந்த மாதிரி பிடிக்கும் இல்ல, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து உன்கிட்ட இல்ல, அது ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இந்த ரக் வந்து மட்டை பார்த்து பேசுறான். அது மட்டுக்கும் புரியுது, ஓ அப்படி போத விஷயம் அந்த பொண்ணுகிட்ட இல்லாத விஷயம் என்கிட்ட இருக்கு, அப்ப நீ என்ன சொல்ல வர, உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, நீ என்னதான் லவ் பண்ற அப்படின்னு மட்டும் வந்து எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க ரக்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவன் லவ்வை பத்தி பேசினா தலைதறிச்சு ஓடிறான். என்ன பேசுறீங்க, நான் ஸ்ட்ரெஸ் மாதிரி பேசுறீங்க, யாருக்கும் பொறுப்பே இல்லை, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரக்கு போயிட்டான். அவன் போனோடனே இந்த மட்பை என்ன பண்ணனா, ஏமா நான் ஊர்ல இருந்து வரும்போது பெருசா எதையும் கொண்டு வரவே இல்லைம்மா, அதனால எனக்கு தேவையான சோப்பு சீப்பு ப்ரஷ்ஷு அப்புறம் என்னோட அண்டர்வியரு இது எல்லாத்தையும் நீ தான் எனக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த மட் சொல்ல, டேய் நான் எதுக்குடா வாங்கி கொடுக்கணும், என் பாஸுக்கு வாங்கி கொடுத்தா கூட ஒரு நியாயம் இருக்கு, உனக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும், அதுல அண்டர்வியர் அது எதுக்கு நான் வாங்கி கொடுக்கணும் அப்படியே அந்த பொண்ணு பதற. ஏமா ஏன் பதற, அதெல்லாம் இந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல அதனை சேர்த்து இருக்கு பாத்துக்கோமா அப்படின்னு மட்டும் வந்து பாயிண்ட்டை பிடிச்சி பேச, அவ்வளவுதான் அசிஸ்டன்ட் பொண்ணால மேல பேச முடியல. நீ எதுவும் ஓய் பண்ணாதம்மா, உனக்கு ஷாப்பிங் போறதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு நீ பொண்ணு வாலண்டியரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு எதுக்கு சொல்லுவா, அந்த அசிஸ்டன்ட் கூட வந்து தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இந்த பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மட்பையன் இருக்கான்ல, அவனையும் என்ன பண்றான், சைன்லாம் போட்டு முடிச்சுட்டு ரக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான். ஆனாலும் அப்படின்னு மட்டிலுக்கு, என்ன இந்த கண்டிஷன்ல வந்து ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா, சம்பளத்தை ஏதாச்சும் கூட்டி போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு இந்த ரக் கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, நான் பேச வந்தது வேற பத்தி,
லவ்வை பத்தி நம்ம ரெண்டுக்குள்ள இருக்குல்ல அதை பத்தி அப்படின்னு மட்டும் சொல்ல இது லவ்வா எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ரக் சொல்றான். சரி நீ அப்படியே எடுத்துக்கோப்பா, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. நான் உன்னை லவ் பண்றேன், ஏழை வந்து கண்டிப்பா உன்னை மாத்திரும் அப்படின்னு மட்டும் வந்து கான்ஃபிடண்டா பேசிட்டு சட்டுன்னு ரக் வந்து ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அவனோடுக்கு போய்கிட்டு இருக்கான். பத்தியா நீ தடுக்கல, உன் மனசுக்குள்ள காதல் வந்துருச்சுடா அப்படின்னு போற போக்குல இந்த மட்டும் வந்து ரக்கிட்ட சொல்லிட்டு போக ரக்கால சரியா தூங்க கூட முடியல. தூங்க முடியாட்டி என்ன அர்த்தம், காதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் என்ன, இந்த வீ பொண்ணு வந்து சொன்ன மாதிரியே அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டா. வந்ததெல்லாம் சரி, இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, ஒரு மாஸ்க் போடல எதுவும் போடல, அந்த பொண்ணாட்டும் நல்லா ஃப்ரீயா வந்துருக்கா. இதை பாக்குற அசிஸ்டன்ட் பொண்ணுக்குலாம் பதடுது. நீ எதுக்கு பதற, வா நான் சும்மா கேஷுவல் வந்திருக்கேன், நம்ம வேலையை பார்க்கலான்னு இவங்க வேலையை பார்த்து இருக்காங்க. அசிஸ்டன்ட் தான் பதறுது, யாராச்சும் இப்படி சேர்த்து வச்சு பார்த்துருவாங்கன்னு பதறுது. ஏமா சேர்த்து வச்சு பார்க்கணும் தான் நான் இப்படி வந்திருக்கேன் அப்படி அந்த வீ பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவங்க இப்படி சேர்ந்து போறாங்களே, அதான் ஒரு பொண்ணு பார்த்துட்டா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஏமா அவங்க வந்து அந்த செலிபிரிட்டி வீயும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தானே, அவங்க என்ன வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு கடைக்காரன்ட்ட கேட்க அவங்களும் சொல்றாங்க எதுக்கு நீங்க இதை கேட்குறீங்க அப்படின்னு கடைக்காரன் கேட்க இல்ல 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 நானும் அதை வாங்கதான் அப்படின்னு இந்த கருப்புல சொக்கா போட்டிருக்கல அந்த பொண்ணு சமாளிக்கிறா. இந்த பொண்ணு ஏன் இதெல்லாம் விசாரிக்கலான்னு தெரியலையே. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ரக்கை தான் காட்டுறாங்க. அவன் கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கான். கீழே இந்த மட்பையனை பார்க்கணுமே சமைச்சிட்டு இருக்கான். சமைக்கிற வாட மேலே வரைக்கும் போகுது. ரக்கால தூங்க முடியல. அவன் சட்டுன்னு கீழே வச்சு வந்துட்டான். வந்தவன் என்னன்னா, நான் ஒன்றும் பார்க்கலாம் வரல, சாப்பிடதான் வந்தேன் அப்படின்னு இந்த ரக்பை வந்து ஒரு சமாளிஃபிகேஷன் வேற போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா சமாளிக்கிறடா, சரி சாப்பிடதானே வந்த சாப்பிடு அப்படின்னு இந்த மட்பையனும் அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க.